மாடி தோட்டத்துல இந்த பொன்னாங்கண்ணி கீரை வச்சு 6 மாசம் ஆகுது. கிட்டத்தட்ட இதுல 10 முறைக்கு மேல நான் அறுவடை எடுத்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் அறுவடை பண்ணும்போதும் இதுல 2 கட்டு கீரையாவது குடுக்கும். அந்த அளவுக்கு நல்லா செழிப்பா வளர்ந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, கீரை எல்லாமே நல்லா காய ஆரம்பிச்சிருக்கு. செடிகளுமே அங்கங்க அழுக ஆரம்பிச்சிருக்கு. அதனால மொத்தமா எடுத்துட்டு முதல்லேருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே எடுத்துட்டேன். இந்த கீரைக்கு நடுவுலயே நெறைய கம்பு செடி வளர்ந்து அதுலயும் நெறைய கம்பு அறுவடை பண்ணி அதையும் வீடியோ போட்டிருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய வேருக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு புதுசா மண் கலவி இதுக்கு மேல கொட்டி அத நல்லா கலந்து விட்டுடணும். நம்ம எடுத்த கீரையிலிருந்தே கிள்ளியும் நடலாம். அப்படி இல்லைன்னா வேரோட நடலாம். ரொம்ப வேர் இல்லாம பார்த்துக்கணும். அதனால கிள்ளி கிள்ளி நட்டோம்னாலே இது நல்லாவே வந்துரும். நட்டுட்டு மேல தண்ணிய ஊத்தி விடாம தெளிச்சு விட்டோம்னா, ஒரு 10 நாள்லயே இது நல்லா தழைச்சு வந்துரும். இது மே மாசம் ஒரு 10 தேதிக்கு மேல நட்டது. இப்ப ஜூன் மாசமே ஆயிடுச்சு. இருந்தாலும் வெயில் அதிகமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் கீரை வளர்ச்சி அடைஞ்சது. இதுவே மழை பெஞ்சிருந்ததுன்னா, இந்நேரம் தொட்டி ஃபுல்லாவே வளர்ந்திருக்கும். ஒரு சின்ன பக்கெட் இருந்தாலே போதும். இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைய ரொம்பவே ஈஸியா வளர்க்கலாங்க.